ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் வந்துட்டு நான் வீடியோவில் வரேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து பழனிக்கு வந்து மாலை போட்டிருந்தேன். ஸோ ஒரு 1 வீக் 7 days வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நேற்று தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நேற்று மீன்ஸ் முந்தா நேற்றே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்று தான் நம்ம மாலை கலக்கணும். கரெக்ட். ஸோ முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து வீடியோக்குள்ளே ப்ராப்பராக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கேர் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஏன்னா நம்ம மாலை போட்டிருந்த டைம் ஷாம்பூ இந்த மாதிரி வாசனை வர மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஹேர் கேர் வந்து ஆல்ரெடி அம்மா வந்து அவங்க செய்கிற ஒரு ஆயில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டாங்க. ஸோ ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஷியல் ரேசர். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஷியல் ஹேரை எடுத்துட்டு ஸோ அடுத்து நான் டப்புன்னு கீழே போயிட்டு வருவேன். ஓகேயா எப்படி? ஸோ அடுத்து வந்துட்டு ஃபாக்ஸ்டெயில். இது வந்து நான் ஒரு 3 months யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது எதாவது கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு இன்னொரு லைட்டாக ஒரு கோடு வந்துருச்சு. புது பிளேட் எடுத்தேன்னா ஸோ நான் ஒழுங்காக கவனிக்கலை. லுக் அப்படின்னு வச்சுட்டேன் பிளேட். அதே இடத்துல வச்சுட்டேன்னா ஸ்ட்ரைட் கோடு ஒன்று வந்துச்சு. எக்ஸாம் படிக்கும்போது கூட அப்படி ஒரு கோடு விழுல. இந்த ரத்தம் வந்துட்டுருக்கு பாருங்க இங்கே. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்து போடுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்துட்டு நான் ஒரு 3 months யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. பட் நான் ரொம்பலாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஒன்ஸ் போட்டோன்னேலாம் க்ளோ கொடுக்காது. க்ளோலாம் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி சொல்கிறது, இது போட்டோன்னே நம்ம வந்து ஒயிட் ஆயிடுவோம் அப்படிலாம் இல்லை. இது போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுது. ஒரு 100க்கு ஒரு 30-40% வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் வந்து அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெளிவாக தெரில. இது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour or 1 hour தான் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நார்மலாக தான் இருக்கும். பட் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒரு 100லேருந்து ஒரு 80% வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. ஒரு 3 monthsக்கு இது எனக்கு ஒரு கோட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் இது வேணும் அப்படின்னா ஃபாக்ஸ்டெயில் வெப்சைட்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்ற இதில் வந்து கொஞ்சம் ரேட் கூட. ஃபாக்ஸ்டெயில் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு நிறையா கூப்பன் கோடு வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட். ஹேர் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காமர்ஸியோட ஃபேஸ் ஹேர் ரிமூவர் க்ரீம் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாக்ஸ்டெயில் க்ரீம் போட்டு நம்ம ஸ்கின் கேரை வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நம்ம இந்த மாலை போட்டிருந்த டைம் வந்து எதுவுமே ஃபேஸ் போடவே கிடையாது. ஸோ அதனால் நிறையா இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஓகே.